மத்திய சென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் அருமை சகோதரர் பார்த்த சாரதி அவர்களுக்கு முரசு சின்னத்தில் வாக்கு கேட்டு ஆண்டோர்களும் சான்றோர்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆதரவுக்கு வழி நடத்திய புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வழியிலேயே புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்திய கூட்டணியில் இருக்கின்றன புரட்சி தமிழரை ஆதரிக்கிறேன். ஏன் என்று சொன்னால் இந்த திராவிட மாடல் அரசு என்பது ஊழலுக்கு வித்திட்ட அரசு. இங்கே மனிதன் மனிதனாக வாழ முடியாத ஒரு அவல நிலை இருக்கிறது. மத்தியிலே மிகப்பெரிய கொள்ளை எடுத்துக்கொண்டு ஒரு அராஜகத்தை இங்க இருக்கிற இந்திய மக்கள் மீது இந்த மோடி அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. கேரளாவிலையும் அங்க இருக்கிற வீணா என்ற பெண் மீது வழக்கு போட்டு பினராயி விஜயன் அவர்களை கைது செய்ய துடிக்கிறது. மேற்கு வங்கம் மட்டுமல்ல, ஜார்க்கண்ட் மாநிலத்திலே எங்கள் கட்சியினுடைய முதல்வரை சிறை வைத்திருக்கிறது. ஈடியும் ஐடியும் காட்டி மிரட்டிக் கொண்டிருக்கிறது மத்திய அரசு. உலக நாடுகளிலே புரட்சி தலைவி அம்மா அவர்களை அமெரிக்காவுடைய வெளி விவகாரத்துறை செயலாளர் கிலாரி கிளின்டன் அவர்கள் வாழ்த்திய கட்சித்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட உலகத்திலே எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு போர்க்குணமிக்க வீரர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இரண்டு முன்னணி தொண்டர்களை கொண்ட ஒரு இயக்கம். அதனால் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை கரத்தை வலுப்படுத்தி அதனுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்களை 40க்கும் 40 என்ற வரையிலே வெற்றி பெற செய்ய வேண்டும். அதுதான் நமது கடமை. அதிகாரம் என்பது பிரிந்திருக்க வேண்டும். புரட்சி தலைவர் அதிகாரம் தனியாக இருந்தது. புரட்சி தலைவனுடைய அதிகாரம் தனியாக இருந்தது. புரட்சி தமிழனுடைய அதிகாரம் தனியாக இருக்கிறது. இன்றைக்கு ஒரே வீட்டிலே அதிகாரம் குவிந்திருக்கிறது. அது கருணாநிதி அவர்களுடைய வீட்டில் ஒரு மகன் முதல்வர், ஒரு பேரன் அமைச்சர், இன்னொரு அத்தை அமைச்சருக்கு துடிக்கிறாங்க. வெறும் செங்கலை காட்டி சீன் போடுற வேலை வச்சுக்காங்க. செங்கலை காட்டக்கூடாது. செங்கலை காட்ட வேண்டும் என்று சொன்னால் அன்றைக்கு மோடி இருக்கும் போது, மோடியை சந்திக்கும் போது அந்த செங்கலை எடுத்து போயிருக்கணும். என்ன யாரை ஏமாத்துறீங்க? தமிழக மக்கள் விழிப்போடு இருக்கிறார்கள். அதனால் அருமை சகோதரர் பார்த்த சாரதி அவர்களுக்கு முரசு சின்னத்தில் முத்திரையை ஆழமாக பதியுங்கள். அப்போதுதான் இங்கு இருக்கிறவர்களை அப்புறப்படுத்தப்பட வேண்டும். ஒன்றிலங்க சாதி வெறி பிடித்த தயாநிதி மாறன் இந்த தொகுதியில் கால் வைக்க கூடாது. நான் என்ன தாழ்த்தப்பட்டவனா என்று சொன்னேன். தயாநிதி மாறனை விட்டு விடாதீர்கள், விரட்டி அடிங்கள். ஒரு தொகுதியில் கூட திராவிட முன்னேற்ற கழகம் வரவே கூடாது, கால் வரக்கூடாது. தமிழக மக்கள் இந்த நிறைய தொகுதிகளில் இந்த திமுகவை விரட்டி அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். அதனால நீங்களும் அருள் கூர்ந்து அன்பு உறவுகளே முரசு சின்னத்தில் வாக்களிங்கள் என்று சொல்லி என் உரைக்கு சிறையிட்டு முடிக்கிறேன். நன்றி, வீர வணக்கம்.